அப்படின்னா வழி இல்லாமலாம் இருக்கும். நம்ம தான் அவ கூட இருந்து அவளை நல்லா பார்த்துக்கணும். என்னத்தை அவள் மாமியை பார்த்துக்கிட்டா பாரு, மீன் விற்க போறேன் மீன் விற்க போறேன்னு போனதுனால இன்னைக்கு இவளுக்கு இந்த நிலைமை ஆகிப்போச்சு. ஏமா 2 பேரும் ஏதாவது போய் சாப்பிட்டு வரீங்களா? காலையில நான் சொன்னதும் அப்படியே கிளம்பி வந்துட்டீங்க. இன்னும் ஒன்றும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. போய் சாப்பிட்டுட்டு வரீங்களா? இல்லனே, அதெல்லாம் வேண்டாம். நாங்க சாப்பாடு வேலை எல்லாம் முடிச்சிட்டு தானே இருந்தோம் வீட்ல காலையில. நாங்க அதெல்லாம் வீட்லயே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். உங்க அம்மையை கூட்டிட்டு போய் வேணா ஒரு டீ காபி எதுவும் வேணா வாங்கி கொடுங்க. புள்ள சாப்பிட்டாளா? அவளுக்கு அம்மைக்கு என்ன வாங்கி கொடுங்க. கூட்டி போங்க. எங்க அம்மாக்கெல்லாம் நான் ஒன்றும் வாங்கி கொடுக்குற மாதிரி இல்ல. இன்னைக்கு ஒழுங்கா பாத்துருந்தா என் பிள்ளைய காப்பாத்திருக்கலாம்ல. அது பண்ண வேலைனால தானே இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை. அதனால நான் அதுக்கு எதுவும் வாங்கி கொடுக்குற மாதிரி இல்ல. வேணும்னா என் மகளுக்கு மட்டும் கூட்டு போய் ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு வரேன். தம்பி, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி. வயசான காலத்துல அவங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துட போகுது. நீங்க போய் முதல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வாங்க. சின்ன பொண்ணு அட்டெண்டர் யாருமா? ஐயா ஏக்கா, நம்மள தான் கூப்பிடுறாங்க. சின்ன பொண்ணு அட்டெண்டர், வாங்க போலாம். ஏமா நாங்க தான்மா. சொல்லு என்னம்மா? உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. அங்க டாக்டர் ரூமுக்கு வாங்க. ராணியக்கா, நானும் வரட்டுமா? அண்ணே, நாங்க போய் டாக்டரை பார்த்து பேசுறோம். பேசிட்டு உங்களை வர சொன்னா நாங்க வந்து கூப்பிடுறோம். இல்லனா நீங்க அதுக்கப்புறம் தனியா கூட போய் டாக்டரை பாருங்க. இப்ப பொம்பளை ஆளு விஷயமா பேசுறதுக்கு தான் கூப்பிடுவாங்க. அதனால நாங்க போய் என்னன்னு கேட்டு வரோம். சரிம்மா, அப்படியே சின்ன பொண்ணு எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வந்து சொல்லுங்க. சரிண்ணே. மேடம் கூப்பிட்டீங்களா? மேடம், எங்க சின்ன பொண்ணு எப்படி இருக்கா மேடம்? ஏதோ ஸ்கேன்லாம் எடுத்து பண்ணி பாத்தீங்களா? எதுவும் தெரிஞ்சுதா? காட் இஸ் கிரேட். சின்ன பொண்ணு வாழ்க்கையில மிகப்பெரிய மிராக்கல் நடந்திருக்கு. என்னன்னா குழந்தை நல்லபடியா இருக்கு. டாக்டர், நிஜமாவா சொல்றீங்க? குழந்தை நல்லா இருக்கா? டாக்டர், எங்களால நம்பவே முடியல. சந்தோஷத்துல எங்களுக்கு தலைகால் புரியல போங்க. இப்ப சின்ன பொண்ணு எப்படி இருக்கா? அவளுக்கு ப்ளீடிங் ஆகுதுன்னு சொன்னாலே. ஆமா, வரும்போதே ப்ளீடிங் அதிகமாயிருந்தது உண்மைதான். ஆனா கடவுளோட கிருபையில குழந்தை நல்ல விதமா ஆரோக்கியமா இருக்கு. நாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம். அவளுக்கு ப்ளீடிங் ஆகுதுன்னு சொன்னதால வலி நிப்பாட்ட நாங்க ஊசி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு குழந்தை நல்லா இருக்குங்கவும் இப்ப ப்ளீடிங் ஸ்டாப் பண்றதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். வேற பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. நான் அவங்க அவங்களே ரொம்ப பயந்ததுனால தான் நாங்களும் சரி அப்ப டிஎன்சி ஆயிருக்கும்னு நினைச்சுதான் நாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்னு வெயிட் பண்ணோம். கடவுளோட கிருபையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க. தாயும் செய்யும் நலம். அக்கா, இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்ல. மிகப்பெரிய அற்புதம்க்கா. இனிமே சின்ன பொண்ணு உள்ளங்கையில வச்சு பாத்துக்கலாம்க்கா. நாம ஒண்ணும் பயப்பட தேவையில்லக்கா. மேடம், அப்ப டிஎன்சி எல்லாம் பண்ண போறேன்னு சொன்னீங்களே? நாங்க ஆல்ரெடி டிஎன்சி பண்றதுக்கு டெலிவரி ரூமுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சு மானிட்டர் பண்ணும்போது குழந்தையோட ஹார்ட் பீட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்க மறுபடியும் ரெண்டாவது ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். முதல் ஸ்கேன்ல அபார்ட் ஆயிருந்த மாதிரி தான் காமிச்சிருந்தது. ரெண்டாவது ஸ்கேன் நல்லா தெளிவா எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது குழந்தை ஆரோக்கியமா இருக்கிறது. அப்புறம் தான் நாங்க அங்கேயே வச்சு ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்றதுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு ட்ரிப் போட்டு அவங்கள நல்லா ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கோம். இதே மாதிரி வீட்டுல போய் நீங்க கம்பல்சரி அவங்கள ரெஸ்ட்ல இருக்க வச்சிருக்கணும். அங்க இங்க சுத்துறேன் வெளியே போறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அவங்க ரொம்ப கவனமா பாத்துக்கணும். சரியா? சொல்லிட்டீங்கல்ல, பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லும் போதே போதும். நாங்க இனிமே அவளை ரொம்ப கவனமா பாத்துக்குவோம். அவளை எங்கேயும் போகாம என் வீட்லயும் ஒரு வச்சு நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீங்க எல்லாம் சின்ன பொண்ணுக்கு என்ன வேணும்? ரிலேட்டிவா? டாக்டர், சின்ன பொண்ணுக்கு வேற யாரும் கிடையாது. அவங்க வீட்டுக்காரரு, மாமியார், மூத்ததா ஒரு குழந்தை இருக்கு. நாங்க எல்லாரும் அவளோட ஃப்ரெண்டுங்க. நாங்க எல்லாரும் தான் எது ஒண்ணுனாலும் அவளுக்கு பாத்துப்போம். நாங்க இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிறோம். வாட் ஏ சர்ப்ரைஸ்! பரவாயில்லையே, இவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறீங்களே. சரி, நீங்க கண்டிப்பா அவளை ரொம்ப நல்லா கேர் பண்ணிப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா உங்களோட பேச்சே அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. சரி, இந்த விஷயத்தை முதல்ல அவர் வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்க. அவர் தான் ரொம்ப பயந்து போயிருந்தாரு. மேடம், இது சின்ன பொண்ணுக்கு தெரியுமா? நாங்க ஊசி போடும் போதே அவள்கிட்ட சொல்லிட்டோம். போகும்போது டிஎன்சி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு போனோம். உள்ள போய் ஹார்ட் பீட் சவுண்ட்லாம் கேட்டோன்னே அவங்களையும் நாங்க கேட்க வச்சோம். ஹார்ட் பீட் சவுண்ட் எல்லாம் சின்ன பொண்ணு கேட்டாங்க. கேட்டுட்டு தான் இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நீங்க போய் அவங்க வீட்டுக்கார்ட்டையும் அவங்க பொண்ணுகிட்டையும் சொல்லிடுங்க. ஏக்கா, இன்னும் ஏக்கா அழுதுகிட்டே இருக்கீங்க? நாங்க நல்ல செய்தி சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். முதல்ல அழுகையை நிப்பாட்டுங்கக்கா. என் அழுகையை நிப்பாட்டுறதுக்காக ஏதாவது பொய் சொல்ல போறீங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க அதை என்கிட்ட சொல்லுங்களேன். நான் அழ மாட்டேன், சொல்லுங்க. அண்ணே, சின்ன பொண்ணு வாழ்க்கையில பெரிய ட்விஸ்டே அடிச்சிருக்கு. கடவுளோட கிருபையில மிகப்பெரிய மிராக்கலே நடந்திருக்குனே. என்ன சொல்றீங்க வசந்தி? எனக்கு ஒண்ணும் புரியல. ராணியக்கா, வசந்தி என்ன சொல்றா? ஆமாண்ணே, குழந்தை நல்லா இருக்கு. சின்ன பொண்ணு வயித்துல குழந்தை இருக்கு, ஆரோக்கியமா இருக்குதாமா. ப்ளீடிங் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி தான் ஆகும். நாங்களே இது ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அபார்ட் ஆயிடுச்சுன்னு தான் நினைச்சோம். ஆனா டிஎன்சி பண்ண உள்ள கூட்டிட்டு போகும்போது குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு பார்த்தா குழந்தை நல்லா இருக்குதா. மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப சின்ன பொண்ணு மயக்கத்துல இருக்கா. குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்குதான் தம்பி. ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? நிஜமாவா? இது தலைகால் புரியல போங்க. இனி சின்ன பொண்ணா நான்
ரூமை விட்டு வெளியே வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். எனக்கு கடவுள் கொடுத்திருக்க இன்னொரு வாய்ப்புக்கா. கண்டிப்பா இந்த வாய்ப்பை நான் நல்ல விதமா பயன்படுத்துவேன். ஆமா ராணி, அவளுக்கு நான் இனி தாயா இருந்து அவளை பார்த்துப்பேன். அவளுக்கு யாருமே இல்லைன்றத நானும் புரிஞ்சுக்காம அவளோட தோது போட்டுக்கிட்டு மீன் வியாபாரத்துக்கு போனது தப்புதான். இனிமே நான் அதை அந்த தப்பை செய்ய மாட்டேன். அவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவளை நான் கண்ணு கருத்துமா பாத்துக்கிறேன். இது எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய வாய்ப்பு. இனிமே அவளை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அவளுக்கு வேணுன்றதெல்லாம் செஞ்சு கொடுத்து பத்திரமா அவளை பாத்துக்கிறேன் நானு. சரிண்ணே, அப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். இன்னைக்கு ஃபுல்லாவே இங்க ஹாஸ்பிடல்ல தான் வச்சிருக்க சொல்லுவாங்களா? அப்ப அவளுக்கு ஃபுல்லா இங்க இருக்கும்போது நீங்க 2 பேர் மட்டும் இருந்தா போதும். அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போக சொல்லிடுவோம்னு சொல்லிருக்காங்க. வீட்டுக்கு கிளம்பும் போது மட்டும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. நாங்க வீட்டை போய் ரெடி பண்ணி வைக்கிறோம் அவளை கூட்டு வரதுக்கு. சரியா? அதே மாதிரி மாடியில உள்ள ரூம் எல்லாம் இருக்கு. மாடியெல்லாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. கீழே வச்சு தான் பாத்துக்கணும். அதனால கீழ் ரூம்லயே அவளை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சரிம்மா நீங்க போகையில இந்த வீட்டு சாவியை மட்டும் வாங்கிட்டு போங்க. சரிப்பா, நாங்க கிளம்புறோம். அப்ப நாங்க போயிட்டு பாப்பா வேணா நாங்க கூட்டிட்டு போயிரட்டுமா? சரிம்மா, நீங்க பிள்ளைய கூட்டிட்டு போங்க. அவளுக்கு எது வேணும் செய்யணும்னா நாங்க 2 பேர் பெரிய ஆளுங்க இருந்து பாத்துப்போம். நீங்க பிள்ளைய கூட்டிட்டு போனீங்கன்னா பிள்ளை உங்க வீட்ல வந்து இருக்கட்டும். அப்புறமா நாங்க வந்து இவளை வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து வீட்ல வந்து கூப்பிட்டுக்கிறோம். சரி தம்பி, நாங்க அப்ப கிளம்புறோம். அக்கா, உண்மையிலேயே இந்த சின்ன பொண்ணு மேல கடவுளோட இறக்கம் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? அவ இன்னொரு பிள்ளை வேணும்னு கேட்ட உடனே பிள்ளை கிடைச்சது. அதே மாதிரி பிள்ளை ஐயோ அபாத்தாவ போய் ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சா கடவுளோட கிருபையில பிள்ளை நல்லா இருக்குதுக்கா. சரி எப்படியோ கடவுள் ஆசீர்வாதம் கிடைச்சு நல்லா இருந்தா சரி. நான் போய் நேரா கடைக்கு போறேங்க. நீங்க வீட்டுக்கு போறீங்களா? ஏடி, 2 பேரும் ஒரே வண்டியில தானே போறோம். இறங்குனது பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு நீ அப்படியே கடைக்கு போ, நான் வீட்டுக்கு போறேன். அத இங்கேயே சொல்லணுமா? இதோ பஸ் வந்து சேவ பஸ்லயே போயிடலாம்க்கா. ஏக்கா, இன்னைக்கு பார்த்த பஸ் இம்புட்டு ஃப்ரீயா வந்திருக்கு. நமக்காவே கூட்டம் இல்லாம வந்திருக்குமோ? ஏடி, இதாண்டி முதல் ஸ்டாப். இங்க இருந்தே பஸ் கிளம்பும். இனி போக போக தான் கூட்டம் ஏறும். அதுக்குள்ள நம்ம இறங்கிடுவோம். சரியா? நமக்கு என்ன 2 ஸ்டாப் தள்ளனா பஸ் ஸ்டாப் வந்துற போகுது. அப்பா, ஒரு வழியா பஸ் ஸ்டாப் வந்து இறங்கியாச்சு. சரிடி, நீ பார்த்து பத்திரமா கடைக்கு போ. சரியா? நான் நேரா வீட்டுக்கு போறேன். சரி வசந்தி, உன் கடை வந்துருச்சு. நீ கடைக்கு போ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரியா? சின்ன பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் நான் கால் பண்றேன் உனக்கு. சரிக்கா. அதுக்குள்ள நானும் கொஞ்சம் அவசர ஆர்டர்லாம் இருக்கு, தச்சு வச்சிரேன். என்ன அக்கா காலையிலேயே அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போனா? என்ன தகவலாச்சு, என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. சீக்கிரம் வந்துருவேன்னு சொன்னா. உன்னை ஃபோன் பண்ணா இப்போ ஃபோனும் எடுக்க மாட்டா. சரி வரட்டும், என்னன்னு பார்ப்போம். அண்ணி அண்ணி, நீங்க என்ன நீ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மங்கா, என்ன வரும்போதே சவுண்ட் விட்டுட்டு வர்ற? வீட்டுக்குள்ள வரும்போது ஹாலிங் பெல் அடிச்சு கதை தட்டிட்டு வர மாட்டியா? இது என் வீடு கூட இல்ல, எங்க அக்கா வீடு. இங்க வந்து நீ இவ்வளவு சவுண்ட் விட்டுட்டு இருக்கற? ஏன் உங்க அக்கா வீடுனா சவுண்டா பேசக்கூடாதா? நீங்க இங்க வந்து உங்க அக்கா வீடுன்றதுலனால இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க. அங்க எங்க அண்ணன் பாவம் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீங்க என்ன நோகாம உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து இங்க வந்து ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இது நல்லாவா இருக்கு? ஏமங்க, நான் வந்து இங்க உட்கார்ந்திருக்கதா உனக்கு இப்ப கஷ்டமா இருக்குதா? உங்க அண்ணன் வந்து உங்க பெரியப்பா பையனுக்கு இடத்தை எழுதி கொடுத்ததெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்ல. வீட்டை விட்டு எங்களை அனுப்புனதெல்லாம் உனக்கு கஷ்டமா தெரியல. ஆனா நான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறது உனக்கு அசிங்கமா தெரியுது இல்ல? அண்ணி, குடும்பம்னா எல்லாமே இருக்கதான் செய்யும். அதுக்காக நீங்க இப்படி இங்க வந்து உட்கார்ந்திருப்பீங்களா? எங்க அண்ணன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதுக்காக அவனை அப்படியே ரோட்ல அம்மோடு விட்டுட்டு வந்துருவீங்களா? நீங்க கிளம்பி வாங்க முதல்ல. இங்க பாரு மங்கா, என்ன நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு வந்து கத்தக்கூடாது. சரியா? ஊர்ல இருந்து வந்த மணிக்கு நீ அப்படியே என்ன வந்து பேசிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். முதல்ல உங்க அண்ணன் வீட்டுக்கு போ. அங்க போய் என்ன நடக்குது ஏன் நடக்குது தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதுக்கப்புறமா என்கிட்ட பேசு. தேவையில்லாம என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. என்ன நீ உங்க மேல ஏதோ கரிசனப்பட்டு நான் சரி இப்போ அண்ணி தனியா கஷ்டப்படுவாங்களே அண்ணனோட சேர்த்து வைக்கலாம்னு வந்து பேச வந்தா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? செல்வி செல்வி, என்னடி ஒரே சத்தம் ரோடு வரைக்கும் கேக்குது. நம்ம வீட்ல தான் இவ்வளவு சத்தமா இருந்துச்சு. நான் பதறி அடிச்சு ஓடி வரேன். யாரு இது புதுசா இருக்கு? ஏமா, நீ எதுக்காக வந்து இங்க வந்து கத்திட்டு இருக்கற? அது என் தங்கச்சி வாயில பூச்சின்னு தெரிஞ்சு அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கற? ஓ, உங்க தங்கச்சி வாயில பூச்சியாக்கும். எங்க அண்ணன் அங்க ரோட்ல விட்டுட்டு வந்தவங்க இவங்க நல்லவங்க, எங்க அண்ணன் கெட்டவரா? இவங்க வாயில பூச்சி. நீங்க பாத்தீங்க. ஏய், தேவையில்லாம பேசாத, ரொம்ப கவனமா பேசு. பாத்துக்க, யார்கிட்ட பேசணும்ன்றத மறந்துட்டு பேசாத. அது எங்க அக்கா. ஏதாவது பேசணும்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஒழுங்கு மரியாதையா போய் உங்க அண்ணனை திருத்துற வழியை பாரு. அவன் என்னடானா என்னையும் பிள்ளையும் ரோட்ல விட்டுட்டு இப்ப ஒரு ஜாமான் கட்டி எடுக்கல, வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளவு சவுண்ட் விட்டுட்டு இருக்காங்க. விட்டுட்டு எனக்கு தானே போயிட்டாரு. அவனுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன வேண்டியிருக்கு? எங்க மேல உள்ள கரிசனை எல்லாம் போதும். போய் உங்க அண்ணனை திருத்துற வழியை பாரு. எழுதி வாங்கினாரல பத்திரத்துல, அந்த பத்திரத்தை போய் வாங்கிட்டு வா. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசு. அப்ப நீங்க அந்த பத்திரத்தை கொடுத்தானே வருவீங்க, இல்லைன்னா வரமாட்டீங்க. அப்ப உங்களுக்கு எங்க அண்ணனை விட உங்களுக்கு சொத்து மேலதான் ஆசையா? ஏமா, கொஞ்சம் நிதானமா பேசுமா. நீ யாருன்னு கேட்ட இன்னும் நீ இப்போ வரைக்கும் பதில் சொல்லல. அதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு, அதுக்கப்புறம் அவகிட்ட சண்டைக்கு போகலாம். எங்க அவரு என்னோட அண்ணன், நான் அவரோட சித்தி பையன். இடத்தை எழுதி வாங்கினது எங்க பெரியம்மா பையன். அதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எங்க அண்ணியோட தூண்டுதல்ல தான்
சொல்லலாமா? இப்ப என்ன, உன் அண்ணன் ரோட்ல தெரியறான், அதானே உன் பிரச்சனை. நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நீ போய் உங்க அண்ணனை மட்டும் தண்ணி அடிக்காம நிதானத்தோட வீட்ல இருக்க சொல்லு. நானே இன்னைக்கு சாயங்காலமே என் வீட்டுக்காரரை கூப்பிட்டுக்கிட்டு என் தங்கச்சி பிள்ளைகளை கூட்டிட்டு நான் வரேன், வந்து பேசுறேன். அதுக்கு உங்க அண்ணன் ஏதாவது மறுப்பு பேசி ஏதாவது சத்தம் போட்டாரு அப்படின்னா அடுத்த நிமிஷமே என் தங்கச்சி பிள்ளைங்களையும் கூட்டிட்டு நான் என் வீட்டுக்கு வந்துருவேன். இதுக்கு நீ சம்மதம்னா போய் உங்க அண்ணனை முதல்ல குடிக்காம இருக்க சொல்லு. இவ்வளவு தூரம் நீங்க சொல்றதுனால